வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். இன்றைய சிந்தனை ஆன்மீகத்தின் தொடக்கம். ஆன்மீகம் என்பது ஆன்மா இதமான ஒரு நிலையில் இருப்பது என்று நாம் பொருள் கொள்கிறோம். அந்த ஆன்மா என்று சொல்லும்போது இந்த புறத்தில் இருக்கக்கூடிய பருவுடல், அந்த பருவுடலின் அகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா, உள்ளும் புறமும். இப்பொழுது நமது வாழ்க்கையை இரண்டாக பிரித்துக் கொண்டோம். புற வாழ்க்கை, அக வாழ்க்கை என்று இரண்டாக பிரித்துக் கொள்வோம். பொதுவாக இன்றைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு வாழ்க்கை என்றால் ஒரே வாழ்க்கை என்றுதான் தெரியும். அது என்ன என்று சொன்னால் புற வாழ்க்கை மட்டும்தான் வாழ்க்கை என்றுதான் இன்றைய சமுதாயம் அறிந்து வைத்திருக்கிறது. சமுதாயம் அறிந்து வைத்திருக்கிறது என்று சொன்னால் சமுதாயத்துக்கு அப்படி உணர்த்தி விட்டார்கள். யார் உணர்த்தியது? இப்படி நமது முன்னோர்கள் எல்லாம் அப்படி வாழவில்லையே. அப்படி என்றால் நமது முன்னோர்கள் நமக்கு இந்த புற வாழ்க்கை தான் வாழ்க்கை என்று அவர்கள் உணர்த்தினார்களா என்று சொன்னால் இல்லை. முன்னோர்களை புறக்கணித்து அவர்களெல்லாம் சிந்திக்க தெரியாதவர்கள், நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று அவர்களை புறக்கணித்து இந்த புற வாழ்க்கை தான் வாழ்க்கை என்று நாம் தான் நிர்மடம் செய்திருக்கிறோம். இதற்கு யார் காரணம் என்று சொன்னால் இந்த கல்வியாளர்களும் விஞ்ஞானிகளும் தான் காரணம். இப்பொழுது கல்வி என்பது முழுக்க முழுக்க 100% புற வாழ்க்கை வாழ்வதற்கு பொருள் எப்படி ஈட்டுவது என்பதை மட்டுமே சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வி. அதற்காக மட்டுமே கல்வி. எல்கேஜியில தொடங்கி PhD வரை பணம் ஈட்டுவதற்கான கல்வி மட்டுமே. இதை நாம் சொல்லவில்லை, பல்கலைக்கழக துணைவேந்தர்களே சொல்லுகிறார்கள். அதுதான் இருக்கிறது. இது ஏன் இப்படி ஆனது என்று சொன்னால் விஞ்ஞானம் வளர்ந்து வளர்ந்து இந்த புறத்தில் இருக்கக்கூடிய புற வாழ்க்கைக்கு உரிய கருவிகளை கண்டுபிடித்து விட்டதல்லவா. அதை கண்டுபிடித்து விட்டு இந்த புறம் என்பது மட்டும்தான் வாழ்க்கை என்று அது சொல்லிவிட்டது. அகத்தை நோக்கிய ஆராய்ச்சி என்பது இல்லை. ஆக நமது முன்னோர்களும் சித்தர்களும் அகம் நோக்கிய வாழ்க்கை, அக வாழ்க்கை தான் வாழ்ந்தார்கள். இந்த புற வாழ்க்கையை, அக வாழ்க்கை வாழ்வதற்கு அந்த உடல் உயிர் இணைந்து இருப்பதற்காக மட்டும் அந்த புற வாழ்க்கையை பயன்படுத்திக் கொண்டார்கள், வாழ்ந்து கொண்டார்கள். இப்போ உண்மை என்ன என்று பார்க்க வேண்டும். அதற்காக புற வாழ்க்கை வேண்டாமா என்று கேட்டால் புற வாழ்க்கை வேண்டும். எதற்காக புற வாழ்க்கை என்று ஒரு கேள்வியை இந்த இடத்தில் கேட்டு பார்த்தால் இந்த ஆன்மீகம் என்பதற்கான விளக்கத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். எதற்காக புற வாழ்க்கை? இன்றைய சமுதாயத்தில் கேட்டு பாருங்கள். இந்த புறம் சார்ந்த வாழ்க்கை அப்படின்னா உடல் சார்ந்த வாழ்க்கை, புலன் சார்ந்த வாழ்க்கை, இதுதான் புற வாழ்க்கை. மனம் புலன்கள் மூலமாக பொருள்களோடும் உறவுகளோடும் தொடர்பு கொண்டு வாழுகின்ற வாழ்க்கை என்பதுதான் புற வாழ்க்கை. அப்ப பொருள்வயமான வாழ்க்கை என்பதுதான் புற வாழ்க்கை. இப்போ இந்த வாழ்க்கை எதற்காக என்று கேட்டு பாருங்கள். அதற்கு என்ன பதில் வரும் என்று சொன்னால் வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக. எப்படி அனுபவிப்பதற்காக? மகிழ்ச்சியாக, நிறைவாக, ஆனந்தமாக, ஆரோக்கியமாக அனுபவிப்பதற்காக என்று சொல்லுகிறார்கள். சரி,
இப்பொழுது இப்படி புற வாழ்க்கையில் சமுதாயம் ஓடிக்கொண்டிருக்கிறதே, இவற்றையெல்லாம் முழுமையாக அனுபவித்த அந்த நபர் யாராவது சொல்ல முடியுமா? உலகத்தில் பணக்காரர்கள் என்ற வரிசையில் இருக்கிறார்களே, அந்த முதல் 10 பேரிடம் கேட்டு பாருங்கள், இவற்றையெல்லாம் நீங்கள் முழுமையாக அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டால், நாங்கள் அதைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் கீழே இருந்து தேடிக்கொண்டிருக்கிறீர்கள், நாங்கள் மேலே வந்து தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அப்ப தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலைதான் இருக்கிறது. அப்ப உலக பணக்காரர்களின் அந்த வரிசையில் இருப்பவர்களே தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இப்பொழுது நாமெல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாமும் அந்த நிலைக்கு சென்று நாமும் தேடுவோம் என்று, அவர்களோடு சேர்ந்து நாமும் தேடுவோம் என்று நாம் புற வாழ்க்கையை பெரிதாக்கி கொண்டே சென்று கொண்டிருக்கிறோம். அந்த நிலைக்கு செல்வதற்கு முன்னாலே மரணித்து விடுவோம். எப்பொழுது அதை அடையப் போகிறீர்கள்? இதற்கு பதிலே இல்லை. இன்றைய விஞ்ஞானிகளிடம் பதில் இல்லை, இன்றைய கல்வியாளர்களிடம் பதில் இல்லை. இன்றைய கல்வியாளர்கள் அவர்களுக்கு முழுக்க முழுக்க இந்த புற வாழ்க்கை மட்டும்தான் தெரிகிறது, அக வாழ்க்கை என்பதே தெரியவில்லை. சரி, அப்ப இப்பொழுது ஒரு கேள்வி, எதற்காக இந்த புற வாழ்க்கை என்று சொன்னால், அது அவர்கள் சொன்ன பதில் சரிதான். வாழ்க்கையை அமைதியாக, ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக அனுபவிப்பதற்கு சரிதான், சரிதான். ஆனால் ஒரே ஒரு இடம் மட்டும் அங்கு முற்றுப்பெறாமல் இருக்கிறது. என்ன என்று சொன்னால், நீங்கள் சொல்லுகிற அந்த அமைதி, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், மகிழ்ச்சி, நிறைவு, இவையெல்லாம் புறத்தில் இல்லை. இந்த ஒன்றே ஒரு தத்துவம் சொல்லப்படவில்லை. இதை விஞ்ஞானம் சொல்லாது, அது புறத்தில் தான் தேடச் சொல்லும். அப்ப இந்த கல்வியாளர்களால் சொல்ல வேண்டும் அல்லவா? இன்னைக்கு இருக்கிறதுலே இந்த கல்வியாளர்கள் மகா மகா மோசமான நிலைக்கு அடைந்து விட்டார்கள். அந்த நிலை ஆகிவிட்டது. கல்வி என்பது சமுதாயத்தை பணம் சம்பாதித்து அவர்களுடைய வாழ்க்கையை கெடுப்பதற்கான ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வியாக மாறிவிட்டது. அந்த நிலைதான் இருக்கு. இப்பொழுது நிறைய பேர் கல்வி நிலையங்களுக்கு அனுப்புவதில்லை, வீட்டிலேயே தானே சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இப்பொழுது வளர்ந்து கொண்டிருக்கிறது. கல்விக்கூடங்களுக்கு நமது குழந்தைகளை அனுப்ப வேண்டாம் என்ற நிலைக்கு மாறியவர்கள் நிறைய பேர் வந்துவிட்டார்கள். அப்ப ஏன் என்று சொன்னால், அவன் முழுமையான வாழ்க்கை வாழ முடியாது என்ற நம்பிக்கை குறைந்து விட்டது. முன்னாடியெல்லாம் படிச்சா நல்லா இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க, இப்ப படிச்சா வீணா போயிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய, நினைக்கக்கூடிய நிலை சமுதாயத்தில் ஆங்காங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த இடத்திலே இவையெல்லாம் அகற்றுக்குள்ளாக இருக்கிறது என்பதை இந்த கல்வியாளர்களும் விஞ்ஞானிகளும் சொல்ல மாட்டார்கள். அப்ப இதை யாரு சொல்ல முடியும் என்று சொன்னால், ஆன்மீகத்தில் உயர்வில் இருப்பவர்கள் தான் சொல்ல முடியும். இப்பொழுது அதையும் ரொம்ப கேர்ஃபுல்லா சொல்ல வேண்டி இருக்கிறது. ஆன்மீகத்தில் உள்ளவர்கள் சொல்ல முடியும் என்று சொன்னால், இன்றைக்கு ஆன்மீகத்தில் டூப்ளிகேட் ஆன்மீகம் என்று இருக்கிற அவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். ஆன்மீகம் என்ற பெயரை சொல்லிக்கொண்டு எப்படி சம்பாதிப்பது என்ற ஆன்மீகவாதிகள் தான் பெரும்பாலும் இருக்கிறார்கள். பெரும்பகுதியான கூட்டம் அங்குதான் சென்று கொண்டிருக்கிறது. அப்போ இதை விட்டு விட்டு ஆன்மீகத்துக்கு சென்றால், ஆன்மீகத்திலும் அதே நிலைதான் இருக்கிறது, அங்குதான் கூட்டம் இருக்கிறது. அப்ப அது உண்மையான ஆன்மீக தத்துவத்தில் அதை விளக்க முடியும். சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்த வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் முழுமையாக எளிமையாக விளக்கி சென்று விட்டார்கள். ஆனால் அதை விளங்கிக் கொண்டு விளக்குவதற்கான ஆசிரியர்களே இல்லாத நிலை இப்பொழுது ஆகிவிட்டது. ஆசிரியர்கள் அதை விளங்கிக் கொண்டு விளக்கக்கூடியவர்களாக இல்லை. அதை ஏதோ ஓரளவுக்கு அப்படியே படித்து விட்டு ஒப்பிக்கக்கூடிய ஆசிரியர்களாக மாறிவிட்டதனால் இது முழுமையாக விளக்கப்படவில்லை. இப்பொழுது அதற்குரிய பதிலை இப்பொழுது நாம் தெரிந்து கொள்வோம். இந்த புற வாழ்க்கை என்பது எதற்காக என்று சொன்னால், அக வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான்
புற வாழ்க்கை. இந்த ஒரு விளக்கம் எப்பொழுது தெரிகிறதோ அப்பொழுதுதான் இந்த சமுதாய மக்கள் அந்த உண்மையாக அவர்கள் தேடுகின்ற உணர்வுகளை எல்லாம் உணர முடியும். இல்லை என்று சொன்னால் எந்த காலத்திலும் அவர்கள் இதை நிலையாக உணரவே முடியாது. அப்ப அந்த புற வாழ்க்கை என்பது எதற்காக என்று சொன்னால் அக வாழ்க்கை வாழ்வதற்கு. அப்படின்னா ஏன் புற வாழ்க்கையை நிராகரித்து விட்டு அக வாழ்க்கை வாழ்ந்து விடலாமே என்று ஒரு கேள்வியை கேட்கலாம். அக வாழ்க்கையில் தான் இத்தனையும் இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களே, அப்புறம் எதற்கு புற வாழ்க்கை? புற வாழ்க்கையை நிராகரித்து விட்டு அக வாழ்க்கை வாழ்ந்து கொள்ளலாமே என்று அப்படித்தான் கேட்பார்கள். ஏன்னா நிறைய படிச்சிருக்காங்க இல்லையா, நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்க இப்படிதான் கேள்வி கேட்பாங்க. ரைட். அப்படி நிராகரிக்க முடியாது. திருமூலர் காலத்திலேயே சொல்லிவிட்டார். ஏன் முடியாது என்று சொன்னால் இந்த புற வாழ்க்கைன்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். புற வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னு சொன்னா இந்த உடல் உடலாக இருக்க வேண்டும். அதானே, இந்த உடலை உடலாக பராமரிக்க வேண்டும். இந்த உடலும் உயிரும் இணைந்து இருக்க வேண்டும். அதுதாங்க புற வாழ்க்கை. அவ்வளவுதான் புற வாழ்க்கை. புற வாழ்க்கை இதில் முற்றுப்பட்டு விட்டது. உடலும் உயிரும் இணைந்து இருக்கக்கூடிய அந்த இருப்பு வந்துவிட்டால் புற வாழ்க்கை முற்றுப்பட்டு விட்டது. அந்த உடலும் உயிரும் இணைந்து இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? மகரிஷி தெளிவா சொல்லிட்டாரு. தேவைகள் 3, காப்புகள் 3. அவ்வளவுதான், வேற ஒன்னும் தேவையில்லை. இந்த 6ஐயும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு எல்கேஜில இருந்து PhD வரைக்கும் அத்தனையும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க. இது வரைக்கும் என்ன நடக்குது? இந்த தேவைகள் 3ஐ நிறைவு செய்து கொள்வதற்கான பொருள் ஈட்டுவதற்கு, இந்த பாதுகாப்பை பண்ணிக்கொள்வதற்கு, பொருள் ஈட்டுவதற்கு எல்கேஜில இருந்து PhD வரைக்கும் படிக்கிறான். படிச்சுட்டு உடலும் உயிரும் இணைப்பாக இருக்கிறதா என்று கேட்டால் அத்தனை நோயிலும் இருக்குது. அத்தனை நோய். PhD முடிச்சு அவ்வளவு பெரிய ஆசிரியராக இருப்பார். அவர் BP மாத்திரை, சுகர் மாத்திரை தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டுதான் அவர் வாத்தியார் வேலை பார்க்கிறார். அந்த மாத்திரை சாப்பிட்டு கொண்டுதான் டாக்டர் வேலை பார்க்கிறார். இப்போ இந்த தேவைகள் 3, காப்புகள் 3 என்பது மட்டும்தான் இந்த உடலையும் உயிரையும் இணைப்பதற்கான அந்த புறத்தில் வாழ வேண்டிய வாழ்க்கை. அவ்வளவுதான் புற வாழ்க்கை. அப்ப என்ன, இந்த உடலும் உயிரும் இணைந்து இருந்தால், அப்படி இருக்கும் பொழுதுதான் இந்த உயிர் என்பது படற்கை நிலையிலே மனமாக விரிந்து செயல்படும். அந்த உடலும் உயிரும் பிரிந்து விட்டால் இந்த உயிரின் படற்கை நிலையாகிய மனம் என்பது அங்கு இயக்கம் இல்லை. மனம் என்ற ஒன்று இல்லை. அப்ப இப்ப நமக்கு என்ன வேண்டும் என்று சொன்னால் உடலும் உயிரும் சேர்ந்து இருந்து அங்கு மனம் என்று ஒன்று உருவாக வேண்டும். அந்த மனம் என்பதுதான் உணர்கருவி. அந்த மனதை கொண்டுதான் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா, இன்பமாக இருக்கிறோமா, ஆனந்தமாக இருக்கிறோமா, அமைதியாக இருக்கிறோமா, இதெல்லாம் மனதை கொண்டு உணரக்கூடிய ஒன்று. அப்படியானால் மனம் என்று ஒன்று இருக்க வேண்டும். மனம் ஒன்று இருக்க வேண்டும் என்று சொன்னால் உடலும் உயிரும் இணைந்து இருக்க வேண்டும். அதற்கு தேவைகள் நிறைவாக வேண்டும். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். இந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு இவ்வளவு படிப்பு படித்து, இவ்வளவு வேலை சார்த்து, இவ்வளவு சம்பளம் வாங்கி இப்படித்தான் வாழ வேண்டுமா என்று கேட்டால், இப்பொழுது இவ்வளவு படித்து இவ்வளவு சம்பளம் வாங்கி அங்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால், இந்த தேவையில் நிறைவேறிய பிறகு என்ன செய்கிறார்கள்? உடலும் உயிரும் இணைந்து இருப்பதற்காக நாங்கள் சாப்பிட்டு விட்டோம். இப்பொழுது அதற்கு மேல் என்ன செய்கிறோம்? நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக அடுத்து சாப்பாடை தொடர்கிறோம். இந்த உலகப் பொருள்களை தொடர்கிறோம். நாங்கள் அதை தேடி 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 ஓடுகிறோம். கண்டுபிடித்து விட்டோம். பில்கேட்ஸ் வரைக்கும் ஓடிட்டாரு. அவரும் அங்க போய் பார்க்கிறாரு. அங்கேயும் அமைதியை காண, ஆனந்தத்தை காண, எதையுமே காணும். ஆக அத்துணையும் நமக்கு உள்ளாக இருக்கிறது. இந்த புற வாழ்க்கை என்ற ஒரு வாழ்க்கை, இந்த உடல் உயிர் இணைப்பை, அதாவது அந்த உயிரோடு இருக்கிறோம் என்ற ஒரு நிலைக்கு வேண்டிய தேவைகளை பூர்த்தி செய்த உடன் இந்த மனம் அகநோக்கிய வாழ்க்கையில் பயணிக்கும் போது அது அத்துணை உணர்வுகளையும் உணர முடியும். நீங்கள் எதையெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அதை எல்லாத்தையும் நிலையாக நீடித்ததாக உணர முடியும். அத்துணையும் அகத்தில் தான் இருக்கிறது. அதுதான் இப்பொழுது புரியாத ஒன்றாக இருக்கிறது. ஒரு மாணவனிடம்
என்ன படிக்கிறாய்? +2 படிக்கிறேன். எதற்காக +2 படிக்கிறாய்? +2 படிச்சாதான் நான் என்ஜினியரிங் காலேஜ் போக முடியும். அப்ப எதுக்கு இவ்வளவு விழுந்து விழுந்து படிக்கிற? நிறைய மார்க் வாங்க. எதுக்கு நிறைய மார்க்? அந்த நிறைய மார்க் என்ன கொடுக்கிறது? நிறைய நல்ல காலேஜ் கொடுக்குது. நல்ல காலேஜ் உனக்கு என்ன கொடுக்குது? நல்ல கேம்பஸ் இன்டர்வியூ கொடுக்குது. நல்ல கேம்பஸ் இன்டர்வியூ என்ன கொடுக்குது? நல்ல வேலையை கொடுக்குது. நல்ல வேலை உனக்கு என்ன கொடுக்கிறது? நல்ல சம்பளத்தை கொடுக்கிறது. நல்ல சம்பளம் உனக்கு எதை கொடுக்கிறது? நிறைய பொருள்களை கொடுக்கிறது. அந்த நிறைய பொருள்களை எதை கொடுக்கிறது? மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அந்த மகிழ்ச்சி எதை கொடுக்கிறது? ஸ்டாப் ஆகி போச்சு. அப்ப இந்த இடத்துல அப்படியே போறான். போய் 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 கடைசியில எதற்காக இதையெல்லாம் தேடினீர்கள் என்று சொன்னால் இதற்காக என்று சொல்லுகிறான். கடைசியில இந்த பொருளை எதற்கு தேடினா என்று சொன்னால் மகிழ்ச்சியை கொடுக்கிறது, அதனால் தேடினேன். இந்த மகிழ்ச்சி எதை கொடுக்கிறது? எதற்காக மகிழ்ச்சியை தேடினா என்று சொன்னால் மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்று திரும்ப திரும்ப ரெக்கார்டு தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கான். அந்த மகிழ்ச்சி பொருள் கொடுக்கிறதுன்னு சொல்ற அந்த மகிழ்ச்சி வெளியில் இருக்கிறதா உள்ளே இருக்கிறதா? அது அகத்தில் இருக்கிறது. அப்ப இவன் இதையெல்லாம் தேடி போய் அந்த மகிழ்ச்சியை தேடுறதுக்காக இவ்வளவு போனான். ஆனா அந்த மகிழ்ச்சி வந்த மாதிரி தெரிஞ்சு போன மாதிரி போயிருச்சு. இன்றைக்கெல்லாம் அப்படிதான் இருக்கிறது வாழ்க்கையில். இப்பொழுது ஒரு கூட்டத்தில் கேட்டேன், இன்பம் துன்பம் எது இருக்கிறது வாழ்க்கை என்று கேட்டேன். வாழ்க்கை முழுவதும் துன்பமாக இருக்கிறது, அப்பப்ப இன்பம் வந்து போகிறது என்று சொல்லுகிறார்கள். அப்ப என்ன அர்த்தம்? அந்த இன்பம் தெரிகிற மாதிரி தெரியுது, காணா போகுது. ஏன் நிலையான இன்பத்தை காண முடியும்? புறத்தில் காண முடியாது. புறத்தில் நிலையான ஆரோக்கியத்தை காண முடியாது. நீங்கள் எவ்வளவு பெரிய ஒரு வைத்திய மாறாலும் சரி, பெரிய ஒரு மருத்துவமனையில் போய் வைத்தியம் செய்தாலும் சரி, அங்கு ஆரோக்கியம் என்ற நிலையை அடையவே முடியாது. நீங்கள் நோய்களை பராமரிக்கத்தான் முடியும். ஒவ்வொரு நாட்டிலையும் போய் வைத்தியம் பண்ணி அந்த நோயை பராமரிக்கிறதா நடக்கிறதே தவிர ஆரோக்கியம் என்பது இல்லை. ஆனால் எப்பொழுது இந்த புறம் என்பதை தேவை அளவில் நிறுத்தி கொண்டு அகற்றுக்குள்ளாக வருகிறீர்களோ அப்பொழுது முழுமையான ஆரோக்கியம் வந்துவிடும். ஆக அந்த ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, அமைதி, ஆனந்தம், மகிழ்ச்சி, நிறைவு எதுவாக இருந்தாலும் சரி, இவை அனைத்தும் அகற்றுக்குள்ளாகத்தான் இருக்கிறது. அப்ப இந்த புற வாழ்க்கை எதற்காக என்று சொன்னால், இந்த உடலும் உயிரும் இணைந்து இருந்து அது மனமாக மாறி அந்த மனம் இவற்றையெல்லாம் உணர்வதற்காகத்தான் வாழ்க்கை. அப்ப புற வாழ்க்கை என்பது அக வாழ்க்கை வாழ்வதற்காக. இந்த நிலை வந்துவிட்டால் இப்ப ஆன்மீகம் எதற்காக என்பது தெரிந்துவிடும் அல்லவா? ஆன்மீகம் எதற்காக? அக வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் ஆன்மீகம். ஆன்மீகம் என்பதின் தொடக்கமே என்ன என்று சொன்னால், இந்த புற வாழ்க்கையில் நிறைவு பெற்று அக வாழ்க்கை தொடங்குவதுதான் ஆன்மீகம். இன்னும் ஆன்மீகத்துல எங்க போக வேண்டியிருக்கு? எப்ப ஆன்மீகம் முற்று பெறும்? ஆனந்தம், மகிழ்ச்சி என்ற ஒரு நிலையான சுகம் என்ற நிலையில் எப்பொழுது நீங்கள் இருக்கிறீர்களோ அங்க முழுமையான ஆரோக்கியம், முழுமையான அமைதி, முழுமையான ஆனந்தம், அதுதான் ஆன்மீகத்தின் உச்சநிலை. அப்ப அதை கொஞ்சமாவது நாம அனுபவம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலில் புறத்தின் வாழ்க்கையை நிறுத்த வேண்டும். புறத்தின் வாழ்க்கையை நிறுத்தணும்னா இல்லை, நிறுத்தல, தேவை அளவில் நிறுத்த வேண்டும். இப்பொழுது ஆன்மீகம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த நிறைய ஆன்மீகவாதிகள் புற வாழ்க்கையை எப்படி மேம்படுத்திக் கொள்வது என்பதற்காக ஆன்மீகம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாம் பல தடவை சொல்லிட்டோம், அவர்கள் ஆன்மீக துரோகிகள். ஆன்மீகம் என்பது அதிலிருந்து விடுதலை பெற்று அகத்துக்குள் வருவதுதான். புறத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதற்காக ஆன்மீகம் சொல்லிக் கொடுத்து கொண்டு அவர்கள் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்துக் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் இப்பொழுது அகத்துக்குள் 1000 பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு இயற்கை தள்ளிவிடும். ஆக இதுதான் நடக்கிறது. இதை நாம் வேதாத்திரியத்தின் மூலமாக உணர்ந்து கொள்கிறோம். ஆன்மீகத்தின் தொடக்கம் என்பது அகவாழ்வுக்குள் பயணிப்பது. அப்ப எங்கு தொடங்குகிறது? தேவை முடிந்தவுடன் புலன்களிலிருந்து விடுதலை பெற்று தொடங்குகிறது. மகர்ஷி அவர்கள் சரியாக தொடக்கி இருக்கிறாரா என்று இப்பொழுது கன்ஃபார்ம் பண்ணுங்க. அவர் எடுத்த உடனே ஆக்கினைத்தவன் தான் கொடுத்தார். புலன்களிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஆக்கினைத்தவன் கொடுத்தார். அவர் ஆன்மீகத்தை சரியாக தொடங்கி இருக்கிறாரா? தொடங்கி இருக்கிறார். நாம் தொடக்கத்திலேயே இப்பொழுது ஆசிரியர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆன்மீகத்தின் உள்ளே சென்று அந்த உணர்வுகளை எல்லாம் உணர்ந்து அதை சொல்லக்கூடிய ஆசிரியர்களாக இல்லை. இந்த உணர்வுகள் எல்லாம் நிலையாக அகத்துக்குள்ளாக ஒவ்வொருத்தருக்குள்ளாகவும் இருக்கிறது என்ற அந்த ஒரு தத்துவத்தை சொல்லக்கூடிய ஆசிரியர்களையே நாம் காண முடியவில்லை. அப்படி இருக்கிறது. இன்றைய வேதாத்திரி ஆசிரியர்களை அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம்.
ஆனால் வேதாத்திரியத்தில் அது எல்லாம் இருக்கிறது. ஆனால் வெளிப்படையாக இங்கேதான் இருக்குது அப்படின்னு காமிக்க முடியாது. உள்ளே சென்று சிந்திக்க வேண்டும். மகரிஷி அவர்கள் அதனால்தான் சொன்னாரு, சிந்தனையாளர்களே, அறிஞர் பெருமக்களே, இந்த கொடுத்திருக்கிற தத்துவத்தை எல்லாம் அப்படியே வாசிக்காதீங்க, உள்ளே சென்று சிந்தனை செய்து பாருங்கள். உள்ளே ஒரு பெரிய கடல் போல அத்தனை தத்துவங்கள் இருக்கிறது என்று சொன்னார். அதற்குத்தான் ஆசிரியர்கள். அப்படி சென்று அதை ஆய்ந்து சமுதாயத்துக்கு சொல்வதற்குத்தான் ஆசிரியர்களை தவிர இதை வாசிப்பதற்கு ஆசிரியர்கள் அல்ல என்ற ஒரு நிலையையும், இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையினுடைய ஆரங்கத்தையும் நாம் புரிந்து கொண்டு நாம இந்த தத்துவத்தை சமுதாயத்துக்கு எடுத்து சொல்வோம். இந்த புற வாழ்க்கை என்பது அக வாழ்க்கை வாழ்வதற்காக, அக வாழ்க்கை தொடங்கும் இடம் ஆன்மீகம். வாழ்க வளமுடன்.